அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் பார்த்தீங்கன்னா திரும்பி ரொம்ப ஸ்பீடப் ஆயிடுச்சு. இன்னும் சரியா ஒரு 4-5 மாதத்தில் சட்டசபை தேர்தல் வரப்போகுது. அதில் கீ ஃபேக்டராக இருக்கக்கூட டிவிகே பார்த்தீங்கன்னா அவங்களும் திரும்பி அகைன் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் வந்துட்டாங்க. இந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான மாதம். அவங்கள சில முன்னாள் தலைவர்கள்லாம் ஜாயின் பண்ணுறாங்க டிவிகே பார்ட்டியில். அவங்க திரும்பி பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டம் நடத்த போகிறாங்க, பரப்புரை செய்ய போகிறாங்க. அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் சினிமாலையும் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் ரொம்ப முக்கியமான மாதம். டிசம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 33 வருஷமாக சினி ஃபீல்டில் இருந்து இன்னைக்கு ஒரு கோலிவுட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா இருக்காரு, ஒரு பீக்ல இருக்காரு தளபதி அவர்கள். அவங்களோட ஆடியோ லான்ச், கடைசி படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா அதுவும் டிசம்பர் 27 தான் நடக்க போகுது. ஸோ இந்த 2 விஷயத்தை தான் பார்க்க போறோம். சினிமாவில் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டா ஏற்படுத்துவார், அரசியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் 2 விஷயமா பார்க்க போறோம். முதல்ல சினிமாவில் ஜனநாயகன் படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புள்ள ஒரு படம். கடைசி படம் சொல்லிட்டாங்க, ஒன் லாஸ்ட் டைம் டான்ஸ். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த சாங்ஸ்லாம் பயங்கரமாக போச்சு. நமக்கு எவ்வளோ எமோஷன்ஸ் கொடுத்துருக்காரு இந்த 33 இயர்ஸ் ஒரு ஜேர்னியில். பார்த்தீங்கன்னா நிறையா சைல்ட்ஹுட்டில் சன் டிவியில் அவ்வளோ படங்கள் பார்த்து வளர்ந்துருப்போம். இப்போ தான் சன் டிவியில் படம் போகிறதில்ல. பட் ப்ரீவியஸ் டயத்தில் நம்ம சைல்ட்ஹுட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ படங்கள் போட்டிருப்பாங்க. கில்லியாக இருக்கட்டும், சிவகாசி, திருப்பாச்சி, போக்கிரி, வேட்டைக்காரன் படம்லாம் ஒரு ஃப்ளாப்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அவ்வளோ நம்ம பிடிச்சி ஒரு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி அவர் படத்தெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கோம். மிகப்பெரிய ஒரு என்டர்டெய்னர். ஈஸியாக ஃபேமிலியோட கனெக்ட் பண்ணுவார். ஒரு ஆப்போசிட் பாய், நெக்ஸ்ட் ஒரு பாய்மா இருப்பார். நம்ம வீட்டில் ஒரு அண்ணன் போல இருப்பார். அந்த மாதிரி ஒரு துரு கேரக்டரில் பண்ணி ஒரு பெரும்பாலும் ஒரு மாஸ் க்ரௌடை பார்த்தீங்கன்னா ஈஸியாக இது பண்ணுவார். ரீசெண்டாக அந்த கோட் படத்துக்கு கூட நம்ம ஃபர்ஸ்ட் டே போயிருந்தப்போ கூட ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துருந்தாங்க. மிகப்பெரிய பாசிட்டிவாக விஜய் அவர்களுக்கு அதுதான். எல்லா தரப்பட்ட மக்களும் பார்த்தீங்கன்னா அவர் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஆஸ்ட்ரிஃபோட ஃபிலிமோட ஆடியோ லான்ச் மலேசியா நடக்க போது. அது பயங்கரமாக, அதுக்கான கிரேஸ் பயங்கரமாக இருக்குது. அதில் முக்கியமான சைந்தவி பாடுறாங்க, ஆண்ட்ரியா பாடுறாங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா தனுஷை பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் மலேசியாவில் தான் இருக்காங்க. அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. எஸ்டிஆர் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம லோகேஷ் அவர்களாக இருக்கட்டும், நெல்சன் அவர்களாக இருக்கட்டும், அட்லி அவர்களாக இருக்கட்டும், தளபதி பாய்ஸ் அவங்க சொன்னவங்க அவங்களாம் கலந்துக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக நடக்க போகுது. அதில் ஒரு மாற்றுக்கள் தெரியல. அது எந்த இது சேட்டலைட்டாக போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. லைவ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஜி தமிழ்னு சொல்கிறாங்க, சன் டிவின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய டிபேட் போயிட்டு இருக்கு. ஜனநாயகன் படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிச்சுன்னா அது பொலிட்டிக்கலாகவும் சரி மிகப்பெரிய ஒரு மைலேஜ் கொடுக்கும். சினிமாவில் இவ்வளோ பெரிய ஸ்டார்டமோட ஒரு அரசியலுக்கு ஒரு பீக் டைமத்தில் ஆஃப்டர் அந்த துயர சம்பவம் நடந்து அதுக்கப்புறம் இப்போ தான் ஆக்டிவாக வராங்க. இந்த ஆடியோ லான்ச் அடுத்த ஜனவரியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஜனவரி 9 ரிலீஸ் ஆக போகுது. அதை வச்சு ஒரு முக்கியமாக நம்ம நிறைய விஷயம் மாற ட்ரை பண்ணலாம். மிகப்பெரிய சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அவருக்கு ஆல்ரெடி இருக்கிற அந்த ஒரு ஸ்டார்டம், அந்த பீப்புள் கனெக்ட் இன்னும் அதிகமாகும். தேர்தல் நேரத்தில் அந்த ஒரு பீக் சீசனில் தான் மெனக்கட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த அரசியல் ரீதியாகவும் சரி இது முக்கியமாக இருந்தால் ஜனநாயகன் படம் பார்க்கப்படுது. சேம் அதே மாதிரி ஆப்போசிட் ஏரியில் பார்த்தீங்கன்னா பராசக்தி ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களும் அதை ஒரு பேக்கப் வச்சு பராசக்தி கலைஞர் எழுதின வசனத்தில் அந்த டைட்டிலை வச்சு சிவகார்த்திகேயன் நடிக்கிறாங்க. ரெட் ஜெயின் தான் ஆப்ஜியஸாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களும் அதை நோக்கி பண்ணுறாங்க. ஸோ இந்த காம்படிட்டராக எந்த படம் அதிகமாக சக்ஸஸாக போகும்? ஜனநாயகன் ஆல்ரெடியே நிறையா இது சேல்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் எல்லா சைட்லேயும் வந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துங்கிறது நம்மளோட கருத்தாக இருக்குது. அது எலெக்ஷன்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் பாயிண்ட், இந்த டிசம்பர் மந்த்தில் ஆல்ரெடி மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க மேலே ஒரு சில விமர்சனம் வச்சா கூட பட் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்காங்க. கல அரசியலில் கிட்டத்தட்ட 55 வருஷமாக இருக்காங்க. அவங்க கட்சி ஆரம்பிச்சது டிஎம்கேலேருந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு எம்ஜிஆர் கூட எம்ஜிஆர் கூட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஜெயலலிதாவும் அவங்கள கூடயும் ட்ராவல் பண்ணி மிகப்பெரிய ஒரு கலை ஆர்கனைசராக ஒரு பேர் பெற்றவர். ஈரோடு மாவட்டத்தில் ரொம்ப பெரிய செல்வாக்குடையவர். ஓவராலாக தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா யாரும் இந்த செங்கோட்டைன்னு கேட்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு நபராக இருக்காரு. அவர் வரப்போ ஆல்ரெடி ஒரு சைடு பார்த்தீங்கன்னா டிவிகே மெம்பர்ஸை பார்த்தீங்கன்னா தற்கொலைன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கு விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. மக்கள்லாம் தற்கொலையா அப்படி மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் இந்த மாதிரி ஒரு மூத்த தலைவர், ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவர் வரப்போ அந்த ஒரு பேச்சுக்கே இடம் இல்லாமல் போகும். அவங்களோட அனுபவம் சரி, இவங்களோட இளைஞரோட படையும் சரி, அவங்க கொடுக்குற இன்புட்ஸை களத்தில் செயல்படுத்துறப்ப மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். நாஞ்சில் சம்பத் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு பேச்சாளராக அறியப்பட்டிருக்காங்க. சில கட்சிகள் மாறி கட்சிகள் இருந்தாலும் ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர், அனுபவமிக்க பேச்சாளருங்கிறது தாவேகாக்கு கூடுதல் பலமாக இருக்கும். இன்னும் சில தலைவர்கள்லாம் வரப்போகிறாங்க. ஒரு பெரிய கூட்டணி அமைய போகுது. டிடிவிலாம் அவங்க அமமுக கட்சி வரப்போகுது அப்படிங்கிற பேச்சு இருக்குது. ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா டிவிகேக்கும் போகிற சான்ஸ் இருக்குது. என்டிஏலையும் கண்டினியூ பண்ணுற சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறப்ப இந்த ஒரு டிசம்பர் மந்த்துக்குள்ள எண்டில்
தென் அந்த ஆடியோ லான்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சராக விஜய் அவர்களுக்கு போகிறாரு. ஒன்று அவர் வந்து சிஎம் ஆகிறது, அவர் தலைமையில் கூட்டணியை வச்சு இது எல்லாமே சேமாக நடந்து பயங்கரமான என்ன சிறப்பான திட்டங்களை வந்து அவங்க சொல்லி அதை நோக்கி மும்முனை போட்டியப்ப விஜய் ஒரு சிஎம் ஆகிற சான்ஸ் இருக்குது. சேம் டைம் எதிர்க்கட்சி தலைவராக சான்சஸ் இருக்குது. அந்த ஒரு கேம் ஸ்பாய்லராக கூட ஒரு சான்ஸ் இருக்குது. அவரோட வாக்குகள்னால மேபி யார் வந்து வெற்றி பெற முடியும் அதை தீர்மானிக்கக்கூடிய விதத்தில் விஜய் அவர்கள் நகரலாம். விஜய் அவர் நகரப்ப மிகப்பெரிய ஒரு இந்த இதில் சென்டராக அவர் தான் இருக்காரு. அவர் டிசைடராக இருக்க போறாருங்கிறதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்த சர்வேல கூட தாவேக்காக்கு ஒரு 70+ சீட் வரும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஎம்கே 90+, ஏடிஎம்கே 35 சீட் பிளஸ், ஒரு இழுப்பறியில் கொஞ்சம் சீட் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் விஜய் அவர்களோட டிசிஷன் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். கூட்டணிக்கு போவாரா இல்லை வந்து அவர் தலைமையில் ஒரு கூட்டணி வரப்ப மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். டிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணியாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க எப்பெல்லாம் ஒரு டைம் ஆட்சிக்கு வந்து திரும்பி 2வது டைம் ஆட்சிக்கு வந்ததே இல்லை. அதுதான் வந்து விஜய் கலை நிறுவனம். அப்படி இருக்கிற சமயத்தில் டிஎம்கே யாரால வீழ்த்த முடியும்? ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் பின்னாடி இருக்க ஒரு இளைஞர் படையால் வீழ்த்த முடியுமா, இல்லை ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பார்ட்டி ஏடிஎம்கேல வீழ்த்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கோம், எம்ஜிஆர் அவர்கள் வீழ்த்திருக்காங்க. அப்பையும் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு, காங்கிரஸ் 3rd பிளேஸ்ல போயிருக்காங்க. புதுசாக கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர் படையோட பெண்கள் படையோட வந்து ஜெயிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் சேம் அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட அதே மாதிரி இளைஞர்கள் சரி பெண்கள் மத்தியில் அதிக செல்வாக்கு இருக்கு. 10 பேர்த்துல யார்கிட்ட கேட்டாலும் ஒரு 6 பேர் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஓட்டு போடுன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அவரோட கேடர்ஸ் அவங்க பண்ண வேண்டியது இப்படி சொல்றவங்களோட ஓட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாலே செங்கோட்டையன் மாதிரி நபர்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கியமாக துருப்பு சீட்டாக இருப்பாங்க. வந்து சொல்றவங்கள ஓட்டு போட வச்சிட்டாலே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கும். தென் கலைஞரை வீழ்த்தினது வந்து ஜெயலலிதா அவங்களும் சொல்ல வேணாம், ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர். இந்த அளவுக்கும் அவங்களோட மேட்ச் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஐகானிக் கரிஸ்மாட்டிக் லீடர்ஸா ஏடிஎம்கே 2 பேர் இருந்திருக்காங்க. நம்ம அந்த அளவுக்கு வர முடியல அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்ல யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. எம்ஜிஆரை பார்த்தாங்க, ஜெயலலிதா பார்த்தாங்க. அதுக்கு அடுத்தாப்புல எடப்பாடி எல்லாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதை வந்து அவர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நேரத்தில் அதே மாதிரி ஒரு சினிமா பிரபலம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்கான நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் விஜய் அவர் வந்திருக்கப்ப அந்த ஒரு ஓட்டும் இவருக்கு நிறைய பேர் ஷேர் பண்ற சான்ஸ் இருக்கு. டிஎம்கேயோட கோர் ஓட்டர்ஸான சிறுபான்மை ஓட்டு, தென் பார்த்தீங்கன்னா அந்த பிஜேபி எதிர்ப்பு, இவரும் வந்து கொள்கை எதிர்ன்னு சொல்லியிருக்காங்க. டிஎம்கே லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் ஓட்டு போட்டவங்களே இந்த டைம் திரும்பி இந்த மழை வெள்ளமா இருக்கட்டும், இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறப்ப அங்கிருந்து நிறைய ஓட்டை வந்து இவர் எடுக்க போறாங்கிறது மாற்று கருத்து இல்லை. இப்படி எல்லா சைட்லையும் எடுக்கிறப்ப மிகப்பெரிய ஒரு கீ ஃபேக்டரா இருக்க போறான்னு சொல்லி நம்பலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆயிடுவான்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஏதாவது கூட்டணி போய் துணை முதலமைச்சர் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. ஸோ ஓவரால் அனலைஸ் பண்ணது தான் டிசம்பர் மாதத்துல இருந்து இப்போ அந்த எலெக்ஷனுக்கான ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போக போக இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இன்னும் பயங்கரமான வார்த்தைகள் மோதல்லாம் இருக்கும், பல திருப்பங்கள் நடக்கலாம். ஜனவரி எண்டில் நமக்கு ஒரு எலெக்ஷனோட எல்லா ஒரு கூட்டணியும் வந்து ஒரு தெளிவுபற்றும். அப்போ மீண்டும் இந்த மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் போட்டுட்டு வரோம், அரசியல் சார்ந்த வீடியோஸ், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல், சாமானிய அரசியல் நமக்கு புரிதலோட நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏஷாத் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 100K வரப்போது, இன்னும் ஒரு 4000 கிட்ட தான் இருக்கு. பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.